கொண்டா அருகாமல் கொண்டா உட்காரு 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 உட்காருயா உட்காருங்க ஒண்ணு கூட வேலை செய்ய மாட்டேங்க போமா சரி பாரு சரி ஓ மன்னவா கலைவாணி ஒரு வாக்கு ஒன்றாச்சு கிடையாது இப்பதான் நிம்மதியா இருக்கிற சத்தியலோகத்துல. அதனால இருவருமாக சந்தோஷமாக சரிமதியமாக இந்த சத்தியலோகத்தில் இருக்கணும். அப்படி இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதனால் வரவழைக்க அதற்காக தான் வரவேற்கிறேன். சரி ஆகட்டும். அடி சித்திர கட்டிலே இருவர் சென்று விளையாடுவோம். சித்திர கட்டிலே இருவர் சென்று விளையாடுவோம். அது மூவாறு நாடு குணத்தது போலவே, மூவாறு நாடு குணத்தது போலவே சென்று வா, அது அவள் சித்திருவாய்.
கஷ்டம் பண்ணுறியா? அவங்க என்ன வேலை சேர்ந்துக்கிறாங்க? வந்து வரது அவங்களுக்கு தெரியாது. குடி தனியாடாடுறா. குடி தனியாடு. கொஞ்சம் அம்மா கேட்டேன். காலைல காட்டுங்க. காலையில 9 மணி கேட்டேன். இப்போ 1 மணி 8 வர மரம் தண்ணியாமா. காலைல காட்டுங்க. ஆமா. இப்ப கண்ணு வாளுங்க. ஆமா. இப்ப கண்ணு வந்து. ஐயா வாடா குடி தனியாடு. ஐயா நம்ம ஆடுற மாதிரி கொண்டு வேகமா எவ்வளவு ஒரு அழகா ஐயா ஐயா வாங்க ஐயா வணக்கம் சுகச்சேமத்தோடு வாய்வாய் எவ்வளவு ஒரு அழகா பரம ஆனந்தன் கூப்பிடுறேன் கருமாகரன் வரான் என்னடா ஒன்னு செய்ய பரம ஆனந்தம் ஆமா ஏழு செஞ்சு வருதுங்கடா யாரு எந்த நேரமா 5 நேரமா அந்த பாரு பலாப்பழத்தை தின்னா தின்னுன்றான் இப்போ அவன் ஏழு அவன் செஞ்சு வருதுங்கடா யாரு அவரா முதல்ல பாரு அதான் கண்ணாடி நாட்டாரு அவர் 8ஆம் தூக்கம் இட்லி தோசை போயிடுவாரு அவர் செஞ்சு வந்துக்கிறாரு யாரு அது கொண்டாடுறாரு பாரு அது நடுப்பு பொறிகளுக்கு அவர் காரியம் ஆமா ஐயா அதை கூட நடந்ததே முடியுங்க இப்ப நீ வந்த நீ யாரு என்கிட்ட கிச்சிலாட்டம் பண்ணாத கிச்சிலாட்டம் பண்ண அவனை சாபத்தை கொடுத்துருவேன் நீ சாப்பிடுறா வாங்கி சாப்பிட்டு விடுவேன் சாபம் என்பது மும்மூர்த்தி விட்டது கிடையாது. அதனால என்கிட்ட எது வச்சுக்காதீங்க. சாபத்தை கொடுத்துருவேன். பொட்ட கைதாவோ ஒரு கடா கைதாவோ ஆகு. பல நாள் வந்துக்குது என் மாவன் இடுப்பு ஒடிச்சு விடுறான். என்கிட்ட வரியா என்கிட்ட வந்து ஏட்டு அப்படி ஒதிப்பாரு காலை பிடிச்சி கட்டி விடுவான். தெரிஞ்சுக்க ஐயா வெகுநாளா எனக்கு ஒரு அண்ணா ஐயா எப்ப வருவீங்க அந்த வரப்பிரசாதம் எப்ப நான் பெறதுன்னு பார்த்தேன். நீ கேட்டவனே தரத்திதான் ரெடியா இருக்கிறீங்களா? ஐயா அதோ நிக்கிறான் பார் பச்சை துண்டு போட்டுங்க. அவன் ஒரு கெடா நாயாவும் கெடா நாய். ஆமா அதோ நிக்கிறான் பார் ஒருத்தன் அவன் பொட்ட நாயாவும் அவங்க 2 பேரும் மாட்டின்னு முழிக்கணும். நான் நடு சண்டை தடியட்ட அத்திக்கிறேன். ஐயோ நடு நடு பாரு நடு சண்டை ஒண்டி வீணா போடு எது ஒண்ணு ஆகாது. ஏய் வீண் வார்த்தை வேண்டாம். 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வி காலம் 96 தத்துவம் வல்லினம் வெள்ளினம்
சொல்லினோம் சிக்கர கத்துருந்த இந்த மகாலட்சுமி சபைக்கு முன்பாக என்னுடைய விளக்கம் நாரதனாரே எப்படி மூன்று லோகத்தையும் ஒரு நொடியை சுற்றி வரக்கூடிய நாரத மகா இது மட்டும் தான் தெரியும். என் தாயார் என் தந்தையார் நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் இப்ப எப்படி வரீங்க விளக்கம் தெரியுமா? ஓடியா சொல்றேன். ரம்பை ஊரசி மேனக திலோதமை நான்கு பேர்கள். இவங்க நான்கு பேர்களுக்கு தேவசபையில சென்று நாட்டியம் புரிவது வழக்கம். ஒரு நாள் தினத்திலே தேவசபை கூடியது. தேவசபையிலே மும்மூர்த்திகள் வந்து அமர்ந்தார்கள். அப்போது அமரக்கூடிய நேரத்தில் ஊர்வசி நாட்டியம் முடியும் போது பிரம்மதேவனானவர் ஊர்வசி மேல ஆசைப்பட்டு விட்டார். ஆமா, அடாடா ஊர்வசி இவ்வளவு அழகாக இருக்கின்றார், இவளை எப்படியாவது சேர்ந்தே ஆக வேண்டும் அப்படி என்று ஆசைப்பட்டு விட்டார். பார்த்தது ஊர்வசி நம்ம மேல ஆசைப்பட்டு விட்டார், நம்மளை சேராமல விடமாட்டார் அப்படி என்று ஆட்டத்தை கலத்தி சபையை விட்டு வெளியே ஓடியது ஊர்வசி. பார்த்தார் பிரம்மதேவன், நாம ஆசைப்பட்ட தெரிந்து சபையை விட்டு ஓடுகிறாளே, இவளை எங்க சென்றாலும் விடக்கூடாது அப்படி என்று பின்தொடர்ந்தே ஓடினார் பிரம்மதேவன். ஆமா, ஊர்வசி பார்த்தது எங்க சென்றாலும் நம்மளை விடமாட்டார் அப்படி என்று ஒரு பெண் கைதாக மாறியது ஊர்வசி. பிரம்மதேவன் நாணத்தால் பார்த்தார், நீ ஒரு பெண் கைதாக மாறினாலவா, நான் ஒரு ஆண் கைதாக மாறுகிறேன். அவர் ஆண் கைதாக மாறினார். இரண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தார்கள். ரிஷிப்பிண்டர் 25 மை படிக்கி 3.25 நாய்க்கு இந்த அடியை நான் ஏற்று போ. எனக்கு போடா, எனக்கு கோபமே வராது. உடம்பு மேலே இருக்கிற ஏன்னா என்னும் கெட்ட நல்ல நல்ல. ஆமா, சூடு வேலை பிடிச்ச பாரு. நாங்க பிடிக்கிறது நல்லதாங்க. என்ன ஆஸ்பத்திரி மட்டும் எங்களுக்கு உடம்பு ஏறாது. நாங்க பெட்ல படுக்க மாட்டோம். அப்படி நான் பிறந்த உடனே என்னை அங்கே விட்டு அவர் ஒரு இதாசனம் சென்று விட்டார். மண்ணாமட்டில் என்ன கட்டியிருக்கான்? பண்ணி கட்டிருப்பாங்க. அதுதான் கம்யூனிட்டி.
பண்ணியா கட்டிருப்பாங்க. கைது கட்டி வைப்பாங்க. கல்லாமுட்ல கைதுதான் கட்டிருப்பாங்க. கைது கட்டிருப்பாங்க. வண்டி கட்டிருக்கின்றேனா கைது கட்டுறாங்க. அவர் கைதை பிடிக்க வர நேரத்தில் எடுத்துரு. அழகாக ஒரு குழந்தையாக செலுத்தியிருந்தேன். எடுத்துருந்து. பார்த்தார் மன்னனானவர் எடுத்து 5 வயது வரைக்கும் என்னை எடுத்து வளர்த்தார். வந்து வந்தாரு. ஆமா தேவர்கள் பார்த்தார்கள். தேவர் பார்த்தாரு. நீ தேவருக்கு சொந்தம் சொந்தம். அப்படி என்று அப்படின்னு என்னை நேரா தேவலோகம் தேவர் தேவலோகம் போனேன். போனீங்க. அங்க ஒரு சாபம் இருந்தது. அந்த சாப்பு யாரா நடந்தது? யாரோ தெரியுமா? தக்க சாபம் பாதிக்கிறாதே தட்சிணானவன் எப்பேற்பட்டாரு? அவனோ கொடி அரக்க. அவனோ ஒரு கொடி அரக்க. கொடி அரக்க. அவன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? வெளியே வராங்க. இல்ல உள்ள போயிடும் அவன் என்ன செய்தான்? 1000 மக்களை பெற்று தவம் செய்து அனுப்பினான். தவம் செய்து வர வாங்கினான் அப்படின்னு அனுப்பினான். இவனோ ஒரு கொடி அரக்க 1000 மக்களும் சென்று பரமசிவனை கோரி தவம் செய்து வர வாங்கி வந்தான். இந்த உலகத்தையே செய்வார்கள். பார்த்தேன் இவங்களை லேசாக விடக்கூடாது. அப்படி என்று நாராயண 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 மந்திரத்தை சொல்லி பாதாள லோகத்தில் போட்டு மடிச்சிட்டேன். ஆமாடா தட்சகனான ஓடி வந்தான். அட பாவி சண்டாளா என் மக்களெல்லாம் மடித்து விட்டாய். அப்படி என்று எனக்கு பேசினான் ஏசினான். அப்பதான் ஒரு சாபத்தை கொடுத்தான். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யலனா உன் சிரசானது 16,000 சுக்கிராக போகும். பயிரானது 12 சாபம் அப்படின்னு சொல்லிட்டான். அன்று முதல் இன்று வரை ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்து வரேன். ஆனா இன்னைக்கு கலகமே நல்லதுதான் செய்யணும். இந்த தெருவுப்போ கலகார போறான் பாரு அப்படின்னு என்ன பேச கெட்ட பேரே இனிமேல் வாங்க கூடாது. தேவையில்லை. அதனால நல்லது செய்யணும். தினந்தோறும் தாய் தந்தை பார்த்து வழக்கம். இன்று தினத்தை எங்க போகணும்? சத்தியலோகம். சத்தியலோக தந்தை தேடிய என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.